காலைதோறும் புதியவை உயிர் உள்ளவரை. மே 11. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக்கொடுத்தான். எபிரேயர் 11:17. மோரியா மலையில் நடந்தது ஒரு பிளவு ஏற்படுத்தும், ஆனாலும் ஆழமான விசுவாச பயணமாகும். அதில் நம்மால் காணக்கூடியது ஒரு தந்தையின் விசுவாசமும் ஒரு மகனின் அமைதியான கீழ்ப்படிதலும். இளம் வயது ஈசாக்கு நல்ல பலத்தை உடையவன். அவன் விரும்பியிருந்தால் தந்தையை எளிதில் எதிர்த்திருக்க முடியும். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. அவன் கீழ்ப்படிந்தான். ஈசாக்கின் கீழ்ப்படிதல் கேள்விக்குரியதாக இருக்கவில்லை. அது அவரது தந்தை தேவன் மீது ஆழமான நம்பிக்கையில் வேரூன்றியது. சிறு வயதிலிருந்தே அவருக்குள் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் விதைக்கப்பட்டன. அவர் தேவனுடைய வார்த்தையில் விசுவாசித்து வாழ்ந்தார். இப்போது அவர் சோதிக்கப்பட்ட போது அவர் அமைதியாகவும் முழு மனதுடனும் கீழ்ப்படிந்தார். அத்தகைய கீழ்ப்படிதல் கிறிஸ்துவின் பலியையும் முன்னறிவித்தது. ஈசாக்கு தன் பலிக்காக மரக்கட்டுகளை சுமந்தது போல கிறிஸ்துவும் தம் சிலுவையை சுமந்தார். ஈசாக்கு கட்டப்பட்டான், கிறிஸ்துவும் கட்டப்பட்டார். ஈசாக்கு எந்த குற்றச்சாட்டும் எழுப்பவில்லை. கிறிஸ்து வாயை திறக்கவில்லை. ஏசாயா 53:7. ஆனால் ஈசாக்கு காப்பாற்றப்பட்டார், கிறிஸ்து காப்பாற்றப்படவில்லை. நமக்காக அடிக்கப்பட்டார். இதன் மூலம் கீழ்ப்படிதலின் செயலை நாம் காண்கிறோம். தேவன் யார் என்பதை அறிந்து ஈசாக்கு மரணத்திற்கு தயாரானான். தேவன் எப்போதும் நீதியுள்ளவர் என்பதை அவர் அறிந்திருந்தார். இறப்பு நம்மை வெல்ல முடியாது என்பதற்கான ஒரு முன் உதாரணமாக ஈசாக்கின் மீட்பு நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. தேவன் ஈசாக்கை மீட்டார். தேவன் கிறிஸ்துவையும் உயிர்த்தெழ வைத்தார். அதே தேவன் உயிர்த்தெழுதல் காலையில் தம்மில் இறந்தவர்களை உயிர்த்தெழுப்புவார். மரணம் நம்மை தோற்கடிக்க முடியாது. ஏனென்றால் தேவன் அதன் மீது ஆட்சி செய்கிறார். சிந்திக்க வேண்டிய கேள்விகள். என் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளில் தேவன் என்னை முழு நம்பிக்கையுடன் கீழ்ப்படிய அழைக்கிறார்? தேவன் எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையுடன் நான் வாழ்கிறேனா? என் வாழ்க்கையை ஜீவனுள்ள பலியாக மாற்ற நான் என்ன செய்ய வேண்டும்? ரோமர் 12:1. ஜெபம். தேவனே, உமது சித்தத்திற்கு கீழ்ப்படியும் ஆவியை எங்களுக்கு தாரும். ஆமேன்.